வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணை இன்று திறப்பு. சம்பா சாகுபடிக்காக 5000 கன அடி நீர் விடப்படுகிறது. மூன்றாயிரம் கன அடி நீர் திறக்க மேற்பார்வை குழு உத்தரவு. காவிரியில் நீர் திறப்பை நிறுத்தியது கர்நாடகம். காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ராம்குமார் உடற்கூறு ஆய்வு இன்று நடைபெறுகிறது. தாய் தந்தை வருகைக்காக எதிர்பார்ப்பு. காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஜூன் 12 முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை 230 நாட்களுக்கு மேட்டூரில் இருந்து பாசனத்துக்கு நீர் திறந்து விடப்படுவது பொதுவான நடைமுறை. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து போனதாலும் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி கர்நாடக அரசு காவிரியில் நீர் திறக்க மறுத்ததாலும் உரிய தேதியில் தண்ணீர் திறக்கப்படாமல் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது டெல்டா மாவட்ட சம்பா சாகுபடிக்காக 20ஆம் தேதி முதல் மேட்டூரிலிருந்து நீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட உள்ளது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அணையிலிருந்து நீரை திறக்க உள்ளார். அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, கருப்பண்ணன், விஜயபாஸ்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து முதலில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. அதன் பிறகு தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டு புது வெள்ளம் போல பொங்கி பாயும் நீர் மீது அமைச்சர்களும் விவசாயிகளும் மலர்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த உள்ளனர். மேட்டூர் அணை நீர் திறப்பின் மூலம் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற இருக்கின்றன. மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் மேட்டூர் அணை பற்றிய சில தகவல் துளிகளை இப்போது பார்ப்போம். தற்போது மேட்டூர் அணையில் இருந்து 83வது ஆண்டாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. தமிழகத்தில் கரிகாலன் கட்டிய கல்லணை, அதற்கு பின் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட மேலணை, கீழணை தவிர்த்து 1924ஆம் ஆண்டு வரை காவிரியில் வேறு எந்த அணையும் கிடையாது. அதன்பின் கட்டப்பட்ட முதல் அணை மேட்டூர் அணைதான். தமிழகத்தின் வாழ்வாதாரமாக திகழும் மேட்டூர் அணையின் நீர்மட்ட உயரம் 120 அடி. அணையின் மொத்த நீர் இருப்பு 93.4 TMC. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 75 ஆண்டுகள் ஆகப்போகிறது. அணையின் பவள விழா அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. மேட்டூர் அணை கால்வாய் பாசனத்தின் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறுகின்றன. டெல்டா மாவட்டங்களில் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மேட்டூரால் பாசன வசதி பெறுகின்றன. மேட்டூர் அணையில் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தேதி தள்ளி போகிறது. ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்படாமல் தள்ளிப்போவது மேட்டூர் அணை வரலாற்றில் இது 53வது ஆண்டாகும். காவிரியில் நாளை 21ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு 3000 கன அடி நீர் திறக்க காவிரி மேற்பார்வை குழு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரியிலிருந்து 50 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி காவிரி மேற்பார்வை குழுவிடம் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பான விசாரணையை தில்லியில் காவிரி மேற்பார்வை குழு நேற்று மேற்கொண்டது. அப்போது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட காவிரி மேற்பார்வை குழு காவிரியில் நாளை 21ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களுக்கு 3000 கன அடி நீர் திறக்க வேண்டுமென கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய காவிரி மேற்பார்வை குழு தலைவர் சசிசேகர், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படியே காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். निष्कर्ष पर पहुंचे कि 3000 क्यूसेक 21 सितंबर से 30 सितंबर तक कर्नाटक को देना होगा बिलुगुंडलू के गौज साइड पर. जिस साल भी डिस्ट्रेस होता है, परेशानी आती है, तो एक ऐसा सिस्टम आया जिससे डेटा बिल्कुल ट्रांसपेरेंट हो जाए.
तो डेटा ट्रांसपेरेंट होने के लिए एक डेटा कलेक्शन की मैकेनिज्म हम लोग ने डेवलप करने की निश्चय किया है। தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் MP பாட்டீல் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரியில் இருந்து 21ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு 3000 கன அடி நீர் திறக்க கோரும் காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவை ஏற்க முடியாது என கூறினார். இதனிடையே நாளை முதல் 10 நாட்களுக்கு காவிரியில் 3000 கன அடி நீர் திறக்க காவிரி மேற்பார்வை குழு உத்தரவிட்டுள்ள நிலையில் கர்நாடக மாநில அணைகளில் இருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடி இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. காவிரி மேற்பார்வை குழு அறிவித்த 3000 கன அடி தண்ணீர் போதாது என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர்களுடன் பேசிய விவசாயிகள் 3000 கன அடி தண்ணீரை கர்நாடக அமைச்சர் பாட்டீல் தர முடியாது என கூறுவது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது என கூறினர். மேலும் 20,000 கன அடி வீதம் 2 மாதங்களுக்கு தண்ணீர் திறந்தால் மட்டுமே ஒருபோக சம்பா சாகுபடியை முழுமையாக மேற்கொள்ள முடியும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். கீழ்நிலை பாசனதாரர்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமையை நிலைநாட்டுகிற வகையில் இந்த தீர்ப்பை அவர்கள் முறையாக உடனே நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு காவிரி மேலாண்மை குழுவும் கண்காணிப்பு குழுவும் தனி அதிகாரம் படைத்த அமைப்பாக மைய அரசு உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமையாக கருத வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். திறக்கப்படுகின்ற காவிரி தண்ணீர் கடைமடை பகுதிக்கு மேட்டூர் இருக்கிற தண்ணீர் போக வேண்டும் என்று சொன்னால் 15,000 18,000 கனஅடி திறந்தால்தான் அது கடைமடை போய் சேரும். அப்படி சேருகின்ற போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 அடி தண்ணீர் குறைய வாய்ப்பு இருக்கிறது. 3000 கனஅடி வினாடிக்கு கொடுப்பது என்பது ரொம்ப சொற்பமான தண்ணீர். இது விவசாயத்தை கடைசி வரைக்கும் காவந்து பண்ணக்கூடிய அளவில் இது ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாக தெரியவில்லை. காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று முறைகளும் அமைக்கிறதா நிரந்தர தீர்வு அமைக்கணும். அதுக்கும் ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு அரசியல் சட்டத்தை மதிக்காம கர்நாடக மந்திரி பாட்டீல் பேசியிருக்காரு. இது அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பிழக்க தானாகவே உச்சநீதிமன்றம் தொடரணும். அனைத்து கட்சி குழு கூட்டத்தை நடத்தி தமிழக முதலமைச்சர் பிரதம மந்திரியை சந்திச்சு அரசியல் அழுத்தமும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசின் இடைக்கால மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்த உள்ளது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 16ஆம் தேதி வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டது. கடந்த 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த உத்தரவால் கர்நாடகத்தில் கலவரம் வெடித்தது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் இந்த இடைக்கால உத்தரவை திருத்தி 16ஆம் தேதி வரை வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வீதம் நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என கர்நாடக அரசு கடந்த 11ஆம் தேதி மனு தாக்கல் செய்தது. அதை ஏற்காத உச்சநீதிமன்றம் இன்று 20ஆம் தேதி வரை வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என கடந்த 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதில் இரு மாநில அரசுகளும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரின் உடல் இன்று உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. புழல் சிறையில் தற்கொலை செய்ததாக கூறப்படும் ராம்குமாரின் உடல் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று உடற்கூறு ஆய்வு நடக்க இருந்த நிலையில் ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் உடற்கூறு ஆய்வை நிறுத்தி வைக்க கோரி ராம்குமாரின் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ராம்குமாரின் உடலை அவரது பெற்றோர் அடையாளம் காட்டிய பிறகுதான் உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதனால் உடற்கூறு ஆய்வுக்கு தடை விதித்த நீதிமன்றம் ராம்குமாரின் உடலை 3 பேர் அடங்கிய மருத்துவ குழுவினருடன் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவும் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என பிற்பகலில் அறிவித்தது. இதையடுத்து ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு இன்று நடைபெற இருக்கிறது. காஷ்மீரின் அந்த்வாரா பகுதியில் காவல்துறை புறக்காவல் மையம் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் விரட்டியடிக்கப்பட்டனர். கடந்த ஞாயிறு அன்று காஷ்மீரின் உரி பகுதியில் இந்திய ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 18 வீரர்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, மனோகர் பாரிக்கர், ராணுவ தளபதி தல்பீர் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவரையும் பிரதமர் மோடி சந்தித்தார்.
இந்நிலையில் வடக்கு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தின் அந்த்வாரா பகுதியில் உள்ள காவல்துறை சாவடி மீது தீவிரவாதிகள் நேற்று கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். பலத்த துப்பாக்கிச் சண்டை நடந்த போதிலும் இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் வெட்டி கொலை. ஓசூர் நகரில் கடைகள் அடைப்பு, பதற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விமான நிலையம் சின்னமலை இடையே மெட்ரோ ரயில் போக்குவரத்தை முதல்வர் ஜெயலலிதா நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இதையொட்டி சின்னமலை மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் ஆலந்தூர் ரயில் நிலையங்கள் தற்போது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னை விமான நிலையம் சின்னமலை இடையான மெட்ரோ ரயில் சேவை தொடங்க உள்ளதால் தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான அனைத்து பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கோயம்பேடு ஆலந்தூர் இடையான மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை விமான நிலையம் மற்றும் சின்னமலை இடையான இந்த மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. சுமார் 9 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரயில் பாதையில் 3 கட்டங்களாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ரயில் பாதுகாப்பு ஆணையரான சுதர்சன் நாயக் தலைமையிலான குழு ஒன்று இந்த ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டார்கள். இதில் சிக்னலுடைய செயல்பாடு குறித்தும் அதே போல இந்த தண்டவாளத்தினுடைய உறுதித்தன்மை குறித்தும் தொலைத்தொடர்பு குறித்தும் இந்த ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் கொடுத்த இந்த சான்றிதழின் அடிப்படையில் தற்போது இந்த ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்த ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதால் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சின்னமலை ரயில் நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். சென்னை காட்டாங்குளத்தூரில் ஏரியை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஆக்கிரமிக்கவில்லை என்றும் அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்றும் ஆக்கிரமித்துள்ளதாக கூறுவது அபத்தமான குற்றச்சாட்டு என்றும் பொத்தேரி மக்கள் குறிப்பிட்டனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் முன்னுள்ள 37 ஏக்கர் பரப்புள்ள பொத்தேரியை எஸ்ஆர்எம் நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ளதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். இது பற்றிய உண்மையை அறிவதற்காக சம்பந்தப்பட்ட பொத்தேரி கிராம மக்களை சந்தித்தோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த பொத்தேரி அதிகபட்சம் 4 அடி ஆழம்தான் இருந்தது. இதை தாங்கல் என்றுதான் மக்கள் அழைத்தனர். மழைக்காலத்தில் மட்டும்தான் தண்ணீர் தேங்கும், கோடை காலத்தில் தண்ணீர் இருக்காது. ஏரியில் குப்பை குளங்களையும் மாமிச கழிவுகளையும் கொட்டி இந்த பகுதி மக்கள் அசுத்தப்படுத்தி வைத்திருந்தனர். இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசும். எனவே ஏரி பக்கம் யாரும் நடந்து செல்ல மாட்டார்கள் என்கிறார் சமூக ஆர்வலரான SM வாலன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடம் இந்த கிராமத்தில் தான் வாழ்ந்திருக்கோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாக இது ஒரு தாங்கலாக ஒரு சிறிய ஏரியாக தான் இருந்தது. முதலில் தாங்கலாக இருக்கும்போது ஏரியுடைய மொத்த நீர் கொள்ளளவு 5 அடிகளுக்கு மிக குறைவாக தான் இருந்தது. இந்த தேசிய நெடுஞ்சாலை செல்லும் வாகனங்களில் இருக்கும் அனைத்து கழிவுகளும், உதாரணத்திற்கு கோழி இறகுகள், கோழியினுடைய கழிவுகள், அதுக்கப்புறமா வீட்டுகளில் எடுக்கப்படும் கழிவுநீர் தொட்டியில் எடுக்கப்படும் நீர்கள் அனைத்தையும் இதில் கொட்டி சென்றார்கள். இது மழை காலத்தில் மட்டும்தான் நீர் தேங்கும், கோடை காலத்தில் வற்றிவிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எஸ்ஆர்எம் நிர்வாகத்தை சென்று அணுகிய போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று எஸ்ஆர்எம் நிர்வாகம் இந்த ஏரியை கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஆழத்திற்கு ஆழப்படுத்தியும் நன்றாக அகலப்படுத்தியும் கரைகளை நன்றாக சுத்தப்படுத்தியும் கரைகளை நன்றாக பலப்படுத்தியும் ஏரிக்குள் ஊருக்குள் ஏரி நீர் வராதபடி பாதுகாத்தும் ஏரி நீருடைய அழகினை மிகவும் செடிகள் பூச்செடிகள் வைத்து ஏரி நீர் கொடைக்கானல் ஏரி போது அழகாக தோட்டத்தை உருவாக்கி கொடுத்து பொதுமக்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் மிகவும் சுற்றுப்பாதை நடைபாதையாக யூஸ் பண்ணிக்கிறதும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் மிகவும் அருமையாக எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முன்புள்ள பொத்தேரி 37 ஏக்கர் என்று கூறுவது அப்பட்டமான பொய். அந்த காலத்திலிருந்தே ஏரியின் பரப்பு 29 ஏக்கர் மட்டும்தான். ஏரியின் ஆழம் 4 அல்லது 5 அடியாக இருக்கும். அருகே சாலை விரிவாக்கத்தின் போது தேசிய நெடுஞ்சாலை துறையினர் தான் ஏரிக்கரையை ஆக்கிரமித்து சாலையை விரிவாக்கினர். எனவே ஏரியை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்ததாக கூறுவது தவறு என்றும் வாலன் குறிப்பிடுகிறார்.
37 ஏக்கருங்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது மொத்தமே இருக்கிற அளவு சுமார் கிட்டத்தட்ட 29 ஏக்கர் தான் ஏரி அந்த காலத்திலிருந்து இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஏரியினுடைய ஆழம் கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 அடி மட்டும்தான், ஒரு தாங்களாக தான் இருந்தது. ஏரியின் பரப்பளவில் எந்தவித சதுர அடியும் நிர்வாகம் ஆக்கிரமிக்கவில்லை. ஏரியை ஆழப்படுத்தியது, ஏரியின் கரைகளை அகலப்படுத்தி, ஏரியின் கரைகளை சுற்றி மரங்களை நட்டு அழகுபடுத்தி நடைபாதைகளை உருவாக்கி, அந்த நடைபாதைகளை மக்களின் பொது பயன்பாட்டிற்கு தான் கொடுத்து, அதில் எந்தவித தடையுறும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தும்படி தான் அது அமைந்துள்ளது. இந்த ஏரியில் உள்ள அனைத்து வகையான பூச்செடிகளையும் நட்டு இது சிறுவர்கள் விளையாட்டு பூங்காகவும் சிறுவர்கள் விளையாடுவதற்காகவும் பயன்படுத்தப்படி தான் அமைத்துள்ளது. இதில் எந்தவித ஆக்கிரமிப்போ இதிலிருந்து எந்தவித பயன்பாட்டுக்கு நிர்வாக பயன்பாட்டிற்கோ நிர்வாகம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தும் பொதுவாக தான் இருக்கிறது. துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருந்த ஏரியை பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று SRM பல்கலைக்கழக நிர்வாகம் சீரமைக்க முன்வந்தது. இதற்காக தமிழக சுற்றுலாத்துறையிடம் கடந்த 2000 ஆண்டில் இருந்து தற்போது வரை முறைப்படி அனுமதி பெற்றுதான் ஏரியை பராமரித்து வருகின்றனர். குறிப்பாக ஏரியை ஆழப்படுத்தவும், கரையை பலப்படுத்தி ஏரியை சுற்றி மரங்கள் மற்றும் பூச்செடிகள் வைத்து அழகுபடுத்தவும், சிறிய படகுத்துறை கட்டுதல் உள்பட ஏரியை அழகுபடுத்தி பராமரிக்க முறையாக அரசு அனுமதி பெற்று பராமரித்து வருகின்றனர். கொடைக்கானல் ஏரியை போல் ரம்யமாக உள்ள இந்த ஏரிக்கரையில்தான் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர். மேலும் ஏரியில் SRM நிர்வாகம் வளர்க்கும் மீன்களை பொதுமக்கள் உணவுக்காக பிடித்து செல்கின்றனர் என்கிறார் SM வாலன். இது ஏரியினுடைய அளவில் இருந்து கொண்ட மேற்கு பகுதியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை இரண்டு வழி பாதையாக இருந்தது. அதை 25 ஆண்டுகளுக்கு முன்பு அகலப்படுத்தும் போது அந்த அகலத்தை இந்த கிழக்கு பக்கம் எடுத்து ஏரியினுடைய ஒரு பகுதியை தேசிய நெடுஞ்சாலை தான் ஆக்கிரமித்து சாலை அமைத்துள்ளார்கள். பொதுவாக ஏரிகளில் உள்ள நீர்களை ஏரியில் உள்ள நீர்களுக்கு சம்பந்தமாக பொதுப்பணித்துறையினர் மீன் குஞ்சுகளை விடும்போது அதை ஊரில் இருக்க ஒருவர் மட்டும் குத்தகை எடுத்து ஒருவர் மட்டும் அனுமதி கொண்டிருப்பார். ஆனால் இந்த SRM நிர்வாகம் தனது சொந்த செலவில் இந்த ஏரிகளுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை விட்டு அதை பராமரித்து வளர்க்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவது ஊர் பொதுமக்கள் மட்டும்தான் தங்கள் உணவுக்காகவும் இதர சுற்றுவட்டாரத்தில் இருக்க கிராமங்களுக்கு எடுத்து செல்வதற்காகவும் தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த மீன் குஞ்சுகள் வளரும் போது இதிலிருந்து ஒரு துளி கூட SRM நிர்வாகம் எடுத்துக்கொள்வதில்லை. ஊர் பொதுமக்கள் மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏரி என்ற பெயரில் குப்பை கொட்டப்பட்டு சாக்கடை குளமாக நாற்றமடுத்து கிடந்த பொத்தேரி இன்று அழகான நீர்நிலையாக காட்சியளிக்கிறது என்றால் காரணம் SRM பல்கலைக்கழகம்தான் என்றால் மிகையில்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் செயலாளர் சூரி என்பவர் ஓசூரில் நேற்று வெட்டி கொல்லப்பட்டார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரான சூரி நேற்று ஓசூர் ரயில் நிலையம் அருகில் நேரு நகரில் உள்ள அவரது அலுவலகத்துக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத சிலர் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் சூரி உயிரிழந்தார். சூரியின் படுகொலையை கண்டித்து உறவினர்களும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினரும் ஓசூர் அரசு மருத்துவமனை முன்பு குவிந்தனர். காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓசூர் நகர கடைகள் இரவு 8 மணிக்கே மூடப்பட்டன. சூரியின் கொலையால் ஓசூரில் பதட்டம் நிலவுகிறது. திண்டுக்கல்லில் இந்து முன்னணி நிர்வாகி அரிவாளால் வெட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்தவர் சங்கர் கணேஷ். இவர் இந்து முன்னணியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். நேற்றிரவு திண்டுக்கல் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே உள்ள சிடி கடையில் அமர்ந்து இவர் பேசிக் கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் சங்கர் கணேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. படுகாயமடைந்த சங்கர் கணேஷ் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சங்கர் கணேஷ் மீதான தாக்குதலை கண்டித்து இந்து முன்னணியினர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. கணேஷ்குமார் மீது நடந்த தாக்குதல் பற்றி திண்டுக்கல் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். அண்டை மாநிலங்கள் அனைத்து ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயலும் கேரள அரசை கண்டித்து தேமுதிகவினர் பிரேமலதா தலைமையில் நேற்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய பிரேமலதா தேர்தலை மட்டும் மனதில் வைத்து ஆட்சி நடத்தக்கூடாது, எதிர்கால சந்ததியை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்றார். சிறுவாணி, பாலாறு, முல்லை பெரியாறு, மேகதாது என அனைத்து பகுதிகளிலும் தடுப்பணைகள் கட்டினால் தமிழகம் பாலைவனமாவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் பிரேமலதா தெரிவித்தார்.
அடுத்த ஜெனரேஷனை பத்தி யோசிங்க, அடுத்த சன்னதியை பத்தி யோசிங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சிறுவாணியில டேம், பாலாறுல டேம், முல்லை பெரியாறு வஞ்சிக்கப்படுது, மேகதாதுல டேம்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆக போவது உறுதி. இதையெல்லாம் தடுக்க வேண்டியது ஒரு ஆட்சியினுடைய நிலைமை. பெரியகுளம் பகுதியில் மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணைகளின் பாதுகாப்பு பராமரிப்பு குறித்து மத்திய நீர்வள ஆணைய இருவர் குழுவினர் நேரில் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வில் மத்திய நீர்வள ஆணையத்தின் அணை மதகுகள் மற்றும் கருவிகள் தொடர்பான வல்லுநர் யுமு தவான், அணை பாதுகாப்பு இணை இயக்குநர் விக்ரம் ஆகியோர் பங்கேற்றனர். அணைகளில் உள்ள மதகுகள், கட்டுமான பகுதி, அணை பராமரிப்பு, பாதுகாப்பு குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மஞ்சளாறு, சோத்துப்பாறை அணைகளின் செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். கர்நாடகத்தில் காவிரி தொடர்பான வன்முறை பிரச்சினை ஓயும் வரை லாரிகளை இயக்கப் போவதில்லை என நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக கலவரத்தில் தமிழக பேருந்துகள், லாரிகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதையடுத்து கடந்த ஒரு வாரமாக தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் பேருந்துகள், லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சரஸ்வதி பூஜை, தீபாவளி போன்றவை நெருங்கி வரும் நிலையில் ஜவுளி, பட்டாசு, பூக்கள் போன்ற பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேங்கி கிடக்கின்றன. இந்நிலையில் ஆந்திர வழியாக வட மாநிலங்களுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் லாரி வாடகையும், குறிப்பிட்ட சில பொருட்களின் விலையும் உயர உள்ளது. இதனிடையே பிரச்சினை தீரும் வரை லாரிகளை இயக்கப் போவதில்லை என நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி சீசன் நெருங்குகின்ற இந்த நேரத்திலே லாரிகள் சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய இந்த நேரத்திலே பொருள்கள், போக வேண்டிய பொருள்கள் தேக்கமடைவதால் லாரி உரிமையாளர்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. இதை தவிர்ப்பதற்கு அரசு எங்களுக்கு முன்வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசானது உடனடியாக அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அந்த வழியாக செல்கின்ற வாகனங்களுக்கும் தகுந்த பாதுகாப்பினை ஏற்பாடு செய்து தர வேண்டும். இவ்வாறான அசாதாரண சூழ்நிலை நிலவி வந்தால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் பல மடங்கு உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்களுக்கு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த தருணத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சியினை தடுக்க முயலும் மத்திய அரசை கண்டித்து அக்டோபர் 3ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் துறைமுக அனைத்து தொழிற்சங்கத்தினரின் கூட்டம் INTUC பொதுச் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய CITU பொதுச் செயலர் ரசல், குமரி மாவட்டம் இணைய துறைமுகத்திற்கு அலைத்தடுப்பு சுவர் அமைக்க தூத்துக்குடி துறைமுகம் பல கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு கண்டனம் தெரிவித்தார். தூத்துக்குடி வெளி துறைமுக விரிவாக்க திட்டத்தினை 2 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க மத்திய கப்பல் துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதையும் அவர் கண்டித்தார். மத்திய அரசாங்கம் இணையம் துறைமுக திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய விரிவாக்க திட்டங்களை முடக்குவது என்பது இது இந்த மாவட்ட மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதி. மத்திய அரசாங்கம் இதை தொடர்ந்து இதில் மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்றால் வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் ஒட்டுமொத்த துறைமுக தொழிலாளிகளும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நாமக்கல்லில் இரவில் குளிர்ந்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திடீரென பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாயினர். வேலூர் தோட்டாபாளையம் தர்மராஜா கோவிலில் மழை வேண்டி நடந்த அக்னி வசந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்தனர். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா கோவில் உள்ளது. இங்கு விவசாயம் செழிக்கவும், உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் நலமுடனும் வாழவும் அக்னி வசந்த திருவிழா நடைபெற்றது. தோட்டப்பாளையத்திலிருந்து பாலாறு வரை ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் பாலாற்றில் அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதி வழிபாடு செய்தனர். இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்தியாவின் 500வது டெஸ்ட் போட்டி நியூசிலாந்துடன் நாளை மறுநாள் ஆரம்பம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியா நாட்டு ராணுவத்தினர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அப்பட்டமான அத்துமீறல் என சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் குற்றம் சாட்டியுள்ளார். சிரியாவில் IS தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவும் சிரியாவுக்கு ஆதரவாக தீவிரவாதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியாவின் தெய் அல் ஜோர் பகுதியில் அமெரிக்க விமானங்கள் தவறுதலாக சிரிய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதில் 62 வீரர்கள் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் இந்த செயல் அப்பட்டமான அத்துமீறல் என சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் குற்றம் சாட்டியுள்ளார். சிரியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து ஆதரவு பெருகுவதை இந்த தாக்குதல் சுட்டிக்காட்டுகிறது எனவும் அசாத் கூறியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இது இந்தியாவின் 500வது டெஸ்ட் போட்டி. 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்பதற்காக வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியா வந்துள்ளது. இந்த இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் கான்பூரில் தொடங்க உள்ளது. இது இந்தியாவின் 500வது டெஸ்ட் போட்டி என்பதால் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன்கள் அனைவரும் இந்த போட்டியை காண அழைக்கப்பட்டுள்ளனர். போட்டிக்காக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கான்பூரில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் போட்டி குறித்து இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கருத்து தெரிவித்துள்ளார். इस तरह की सोच आपकी है, टीम की भी ऐसी सोच होनी चाहिए. दूसरी टीम को कभी भी लाइटली नहीं लेना चाहिए. किसी टेस्ट टीम को आप लाइटली मत लीजिए. देखिए, हर टेस्ट मैच की पिच अलग होता है. बॉलर को वहां से बेस्ट परफॉर्मेंस देनी है. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணை இன்று திறப்பு. சம்பா சாகுபடிக்காக 5000 கன அடி நீர் விடப்படுகிறது. 3000 கன அடி நீர் திறக்க மேற்பார்வை குழு உத்தரவு. காவிரியில் நீர் திறப்பை நிறுத்தியது கர்நாடகம். காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ராம்குமார் உடற்கூறு ஆய்வு இன்று நடைபெறுகிறது. தாய் தந்தை வருகைக்காக எதிர்பார்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.